ஆக மூங்கில் பெட்டியின் பூட்டிற்குப் பொருத்தமாக இருந்தது. மாதவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாபத்தைப் பற்றிய கதைகளை நினைத்து அவள் தயங்கினாள். ஆனால் அவளது மனதின் ஆர்வம் அவளைத் தள்ளியது. பயபக்தியுடன் அவள் சாவியைப் போட்டு மெதுவாக பூட்டைத் திறந்தாள். கிளிக் என்ற சத்தத்துடன் பூட்டு திறந்தது. உள்ளே ஒரு பழைய நாட்குறிப்பும் சில மங்கிய புகைப்படங்களும் இருந்தன. அது அவளது பெரிய அத்தையான பத்மாவின் நாட்குறிப்பு. பத்மா அந்த வீட்டில் பல தசாப்தங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர். நாட்குறிப்பில் பத்மா தனது வாழ்க்கைக் கதையை, குறிப்பாக தனது மறைந்த கணவர் கணேசன் பற்றிய நினைவுகளை எழுதியிருந்தார். கணேசன் ஒரு புதையல் வேட்டையாளர். அவர் ஒரு அரிய பொக்கிஷத்தை கண்டுபிடித்தார். ஆனால் அந்த பொக்கிஷத்தை விரும்பிய சில பேராசை பிடித்தவர்களால் அவர் கொல்லப்பட்டார். அந்த பொக்கிஷம் ஒரு விலைமதிப்பற்ற வைரமான நிலாக்கள். அதை அவர் பாதுகாப்பாக எங்கோ மறைத்துவிட்டார். நாட்குறிப்பில் ஒரு புதிரும் இருந்தது. என் கல்லறை என் ஆத்மாவைக் காக்காது, ஆனால் என் ஆசை அதை என் அன்புக்குரியவரின் கரங்களில் ஒப்படைக்கும்.